கையிலையில் மிருகண்டன் வாழ்க வாழ்க சிறந்த பிள்ளை வயது 16 சிறப்பு மார்க்கண்டன் வாழ்ந்த நாளில் இவர் வயது எண்ணி மரடி கையால் வரையார் வீச சிறக்க பரமசிவர் உதயமாகி என்றோ 16 என்று வரம் கொடுக்க விகடதட கும்பகம்ப கணபதிதன் இருசரண காப்புதாமே குலதிருக்காய மராஜன் கோடிப்படை சோழ வலயத்தை அரசாண்டு கொண்டிருக்கும் கோடிப்படை சோழ
கடவுள் என்று சொல்வார்கள். கடவுர்னு சொல்லுவாங்க, கடவுர் பட்டணம்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்கம்மா. அங்கே மிருகண்டமணி என்று சொல்லக்கூடியவர் ஆ, காதலாதேவி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகின்றார்கள். பேரை பார்த்தீங்களா? காதலாதேவி. ஆமா. ஆஹா. சரி இப்படி இவங்க வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே என்னம்மா? அவர்களுக்கு சத்தினால் குறையில்லை, சுரத்தினால் தாட்சி இல்லை. செல்வமெல்லாம் குவிஞ்சிருக்கு. மொத்த வைடூரியங்கள் கோடி கோடியாக இருந்தாலும் கூட என்ன? ஒரு குழந்தை செல்வதற்கு ஈடாகுமா? ஆமாம்மா. குழந்தை இல்லாத கவலையினால் சரி. அந்த காதலா தேவியானவர் அவர் கணவரை பார்த்து சொல்லுகின்றார். கணவரின் முகம் பார்த்து என்னமா சொல்கிறாள்? சுவாமி, என்ன? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஐயோ, நீதியுள்ள திருப்பதிகள் நிழலிருக்கோ சாலை, நீதியுள்ள திருப்பதிகள் நிழலிருக்கோ சாலை, செங்கோரமாக விட்டு நிரப்பி அளித்தேன். காராவை கொன்று கன்றை கலங்கடித்தேனோ, கை குழந்தை இல்லாத பாவியானே. அடுத்தாரையோ எடுத்து அதோ பாதகம் செய்தேனோ, பதிலை இல்லாமல் அலை தருதான் நெருங்கண்டல். குழந்தை இல்லாத கவலையினால் அந்த காதலா தேவியானவர் கணவருடன் பார்த்து சொல்லுகின்றார். கணவரை பார்த்து என்னமா சொல்கிறாள்? சுவாமி, என்ன? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? தெரியலையம்மா. ஆலயங்களை அடைத்து போட்டு விட்டேனா? இல்லையம்மா, இல்லை. நீதியுள்ள திருப்பதிகள் நிழலிருக்கும் சாலையில் எழுதியிருக்கிறாங்க. ஆமா. அண்ணாச்சி, நீதியுள்ள திருப்பதிகள் என்ன அர்த்தம்? எப்பா நீதி நிறையோடு இருக்கக்கூடியதான். நீதி தோற்றதா சரித்திரமே கிடையாது. ஆமா. அதர்மம் வென்றதா சரித்திரமே கிடையாது. சரி. வாழ்க்கையே வெல்லோன்னு சொல்லுவாங்க அல்லவா? ஆமா. ஆமா. ஆனா கூடி இருக்கக்கூடிய சரி. நாடுதான். சரி. இந்த நாடு. அதாவது வழக்காடு மன்றம்னு அதுக்கு பேர். ஆமா. பழக்காடு மன்ன பட்டிமன்றம் எல்லாம் சரிதான். ஆனா ஒன்று, அப்படிப்பட்ட இடம்தான் கடவுள் பட்டினம். நீதி வேற தவறாம தானே சுவாமி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா. ஆனால் ஆனா எந்த தவறுமே செய்யலனாலும் நல்லவங்களை தான் ஆண்டவன் சோதிக்கிறான்னு சொல்றாங்க. அது இருக்கு. நல்லவங்களை கெட்டவங்களுக்கு சோதனையும் கிடையாது. ஆனா அதனால ஏதாவது பலனடையலாம் நினைப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அது நினைக்கும் அதாவது போது நல்லவர்களுக்கு சோதனை வரும். சரி, அது கடவுள் கைவிட மாட்டார். ஆமா, சரி. புரியுதா இப்போ? இப்படியாக குளம் குட்டைகளை தட்டி நிறுத்தி விட்டேனா? இல்லையம்மா. ஆலயங்களை அடைத்து போட்டு விட்டேனா? சரி. கன்றுக்கு பால் வைக்காமல் அத்தனையும் கலந்து எடுத்து விட்டேனா? இல்லையம்மா. அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுத்து விட்டேனா? இல்லை, இல்லை. அல்லது பெரும் கொள்ளை எடுத்து விட்டேனா சுவாமி? ஐயோ. வித்துவாரை படித்தேனா? எப்பா இப்படிலாம் குமரி குமரி அழுகுதாயே அம்மா. ஆமா. அழகம்மா அழாத. எந்த ஊரை காதில் கேட்ட எங்கே வேறு கண்டனவர் இணைந்து பரதவித்து சொல்வார். இணைந்து பரதவித்து சொல்வார். எங்கே வேறு கண்டனவர்
தெரியுமா? சரி. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கணும். ஆமா ஆமா. என்ன சொல்றா தெரியுமா? என்னமா சொல்றீங்க? என்னை பார்த்து எப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரும் ஏளனமாக பேசுறாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட பெண்ணம்மா உன்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறாள்? சட்டைகள் தண்ணி சுமந்த சந்தையடி பட்ட பெண்கள் ஆடைகள் கொடுக்க முடியாது, ஆடைகள் கொடுக்க முடியாது. செய்யாதிருப்பவர்க்கு மகசே வேண்டும் மகட்டும். எப்படிப்பட்ட பெண்கள் எல்லோரும் என்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட பெண்ணம்மா உன்னை பார்த்து பேசுகிறார்கள்? 4 வீடுகளிலும் அடிமை வேலை செய்து அங்கே கிடைக்கக்கூடிய பழைய சாதத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய பெண்கள் எல்லோரும் ஏளனமாக பேசுகிறார்கள் சுவாமி. பகவானே, பழைய சோறு சாப்பிடக்கூடிய பெண்களே இப்படி பேசுகிறார்கள். அடுத்த வீட்டுல போய் கோடு முட்டை சுடுசோறு கொடுப்பாங்க, சுடுசோறு பழைய மிச்ச மீதியை தான் கொடுப்பாங்க. சுடுசோறு சாப்பிடக்கூடிய பெண்கள் எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க? சுடுசோறு சாப்பிடக்கூடிய நல்ல பெண்கள் யாரையும் கூட சொல்ல மாட்டாங்க. தாங்கவே முடியல. சரி, அதாவது என்னம்மா? அது மட்டுமா சுவாமி? எனக்கு ஒரு மகன் இருந்தார். காலத்தில் ஒரு கண்ணு மகனை வருகிறேன். ஆடை மகனவர் நாரே, ஆடை ஒரு மகனவர் நாரே. கண்ணு மகனை கரைக்கின்ற பகவானுக்கு ஒரு காலை வாகனம் பொன்னால் செய்து வைக்கிறேன். அது மட்டுமா? வேற சப்பரமும் உனக்கு பொன்னால் வைத்து தருவேன். ஒரு பெரிய குளத்திலே ஒரே ஒரு தாமரை மலர் மலர்ந்திருந்தார். பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? எனக்கு மட்டும் ஒரு குழந்தை இருந்தால் என்னுடைய மகன் வளர்ந்து 5 வயது பக்குவத்திலே எந்த மகன் படித்து வர
போது எனக்கு ஒரு மகன் இருந்தால் என்னுடைய பிள்ளையும் அந்த குழந்தைகளோடு விளையாடுவாரே சுவாமி. அது மட்டுமா, அடுத்த வீட்டு தாய்மார்களிலே உறுதி ஓடி வந்து உன் மகன் என் மகனை அடித்து விட்டான் என்று ஓடி வரை காணவில்லையே சுவாமி. அது மட்டுமா சுவாமி, வேறு என்னோடு படித்தவள் என் கூட ஒண்ண படித்தா. யாரு? அந்த சைலஜாவா? என் தோழி அவன் இன்னைக்கு மனுஷன் 2 பிள்ளைங்க போறான். அப்படியா சுவாமி? என்ன எனக்கு மட்டும் ஏன் நீ ஏதாவது பாவம் செய்திருப்ப? இல்ல சுவாமி, உங்களை கெட்டதான் பாவம் நினைக்கிறேன். எனக்கு உங்க கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன் சுவாமி? ஏன்னா சும்மா சொல்றேன். ஆமா, அப்படி பண்ணாங்க. அது மட்டுமல்ல, 4 மரம் ஒரு தோப்பில் நடுமரத்தான் நான் ஒரு தீ. 4 மரம் ஒரு தோப்பில் நடுமரத்தான் நான் ஒரு தீ. ஒரு மரம் காய்காய்க்க ஒரு மரத்தான் ஊத்துதிர. ஒரு மரம் காய்காய்க்க ஒரு மரத்தான் ஊத்துதிர. ஒரு மரம் மூத்ததோடு சரி காய்க்கவில்லையே சுவாமி. ஐயோ, அப்படி என்றால் தொட்டக்காரன் உடனே வெட்டி அகற்றி விடுவாரு சுவாமி. அதே மாதிரி என்னை ஒதுக்கி விடுவீங்களா சுவாமி? அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, என்னை போல பெண்கள் எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? சொல்கிறார்கள், மலடி மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார். மலடி மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார். தனித்திருந்தால் ஆகாது, தாவிருந்தாவது ஒரு குழந்தைக்கு வரப்பெற்று வருகிறேன் என்று ஆடினானே காகவல்லோ ஆடினானே கங்கையிலே சென்று நீராடினார். நேரியங்கள் திருவண்ணீர் அணிந்தவராக உலகமெல்லாம் ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய ஆண்டவன் ஆதி சிவபெருமானை நினைத்து ஒரே சிந்தனையோடு 12 வருடங்களாக தான் இருக்கின்றார். இவருடைய தவத்தின் மகிமை அறிகின்றார் பகவான். வாகனத்திலே ஏறிய வந்து கிடைக்கின்ற பகவான் வெறுகின்ற இவருடைய தவச்சாலையில வந்து கேட்கின்றார். பக்தனே எழுப்பப்பா. ஆமா, உன்னுடைய பேர் என்ன? என்ன? என்னுடைய பேர் முருகண்டன். நெருங்கண்டவனேவரா? ஆமா, என்ன விஷயமா தான் இருக்கிறான்? எங்களுக்கு திருமணமாகி 12 வருடங்கள் ஆகிவிட்டன. சரி, என்னுடைய மனைவியான ஒரு குழந்தை ஒருவரை பெற்றெடுக்கிறது சுவாமி. அப்படியா? குழந்தைக்காக தான் இருக்கிற அப்படித்தானே? இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வகையான குழந்தைகள் எல்லாம் இருக்கிற தெரியுமா? எப்படிப்பட்ட வகையான குழந்தை
அறிவு அழகு ஆண்டவன் சிந்தனை எல்லாம் ஒருங்கே நிறைய பெற்ற குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை 16 வயது வரை தான் இருக்கும். உமக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும்? சுவாமி, என்ன நீங்கள் சொன்னது போல் 100 வயது உள்ள குழந்தையாக இருந்தால் சரி, அதன் ரொட்டியாகவோ சப்பரியாகவோ இருந்தால் கொலைகாரனாகவோ இருப்பார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஆனால் அறிவிலும் ஆற்றலும் சிறந்த பிள்ளையாக இருந்தால் வயது வயதான என்று சொல்கிறீர்கள். ஆமா. ஆனால் வயது குறைவாக இருந்தாலும் சரி, நல்ல பிள்ளை வேண்டும் சுவாமி. சரி, அப்படியே வரம் கொடுக்கிறேன். என்ற பகவான் எப்படி வரம் கொடுக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா வரம் சொல்கிறார்? 16 வயதாக சென்று வாருங்கள். என்னுடைய பாக்கியம் சுவாமி என்று சொன்னவுடனே சந்தோஷம் பண்ணவராக தவத்தை விட்டு எழுந்தினார். தன்னுடைய மனையை நோக்கி வருகின்றார். அங்கே தன்னுடைய மனைவியாகிய காதலா தேவியிடத்திலே நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி 2 பேர்களிடம் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வரக்கூடிய சமயத்திலே வேண்டுதல் வீணாகாது என்பதற்கு நாங்கள் இறைவனுடைய கிருபாக ராட்சத்தினால்